மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே கார் அப்படின்ற விஷயம் ஒரு உதவியாளர் அப்படின்ற விஷயமா பாராட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அறிவிப்புங்கிறது வரவேற்கிறதுக்கு வேண்ட அறிவிப்பு தான், மாற்றுக்கிறது கிடையாது. இதில் எல்லாமே நமக்கு ஓகே. என்னென்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இதில் வந்து 75,000 ரூபாய் வந்து பராமரிப்பு செலவுன்னு சொல்கிறீங்க, 25,000 ரூபாய்ங்கிறது டிரைவருக்கான படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 லட்ச ரூபா. நீங்கள் 234 தொகுதிக்கும் 1 லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்திற்கு 2,34,00,000. இப்போ இந்த கோரிக்கையை வச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 பேர் தான் வந்து கார் இல்லாமல் சரியான வசதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இது கொடுப்பதுங்கிறது ஆரோக்கியமான முறை. மற்றபடி எம்எல்ஏக்களே தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு கார் வேணான்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு முதல்வர் பேசுறதுங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வாய் திறக்க மாட்டார். இப்போ ஒரு வாய் திறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களால தாங்க முடியுமாங்கிறத நான் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு விர்ச்சுவல் அரைஸ் அவர் பேசுற ஒரு விஷயம், அவர் பேசி உட்காந்துருக்கக்குள்ள இங்க நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டால வைக்கிறீங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டுமா பரவும், இந்தியா மட்டுமா பரவும்னா கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வழியில இன்னைக்கு எங்க ட்ரிகர் ஆனாரு, என்ன நடந்தது இன்னைக்கு? அப்படி அவர் அப்படி இல்ல, தொடர் விமர்சனங்களை தாவேகா பாக்குது. எங்க பாக்குது அப்படின்னா இந்த முதலமைச்சரின் அரை நியூஸ்ங்கிறது பயங்கரமா வைரலா போயிடுச்சு. ஓகே, அந்த ட்ரிகர் தான் இது. நவீனமா மாத்துறாரு, மேம்படுத்துறாரு. இப்போ பழைய டெக்னாலஜியே தேவையில்லை, நம்ம புதிய டெக்னாலஜிக்கு மாறணுங்கிறதுக்காக நவீனமயமாக்கப்படுது இந்த முதலமைச்சருடைய அலுவலகம். இதுதான் கான்செப்ட். இங்க டெண்டர் வருவதற்கு முன்பு வேலை நடக்கலன்னு அதிகாரிகள் இன்னைக்கு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாவேகா மீது வீண் பழி பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுகிறதா ஒரு கேள்வி. இப்போ திமுகவிற்கு நான் என்ன கேட்குறேன், திமுக ஆதரவாளர்களுக்கு, அதிமுக ஆதரவாளர்களுக்கு இன்னைக்கு முதல்வர் நவீனமயப்படுத்தப்பட்ட அறையை மாற்றுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்களா மக்கள் வரி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் திருப்பி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2021லேருந்து 25 வரைக்கும் திமுக தானே இருந்துச்சு. ஆமா, இதே சேப்பாக்கத்தில் பல்நோக்கு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது கட்டப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? கலைஞர் கட்டினது என்ன நோக்கம்? தலைமைச் செயலகம். எதுக்காக தலைமைச் செயலகம்? பழைய தலைமைச் செயலகம் பத்தலன்னு கட்டினாரா? நவீனமயமாக்கப்பட்ட தலைமைச் செயலகம். அதன் சிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யாசர் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. முதல்வர் தினமும் சாட்டையை சொல்லிட்டு இருக்காரு. அந்த வரிசையில இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வானத்தை போல ஃபீல் மாதிரி இன்னைக்கு கொடுத்துருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சட்டமன்ற தொடக்கத்திலே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே கார் அப்படின்ற விஷயம் ஒரு உதவியாளர் அப்படின்ற விஷயமா பாராட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் இந்த மாதிரியான வசதிகள் கொடுத்து இல்லை, இந்த அறிவிப்புங்கிறது வரவேற்கிறதுக்கு வேண்ட அறிவிப்பு தான், மாற்றுக்கிறது கிடையாது. இதில் எல்லாமே நமக்கு ஓகே. என்னென்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இதில் வந்து 75,000 ரூபாய் வந்து பராமரிப்பு செலவுன்னு சொல்கிறீங்க, 25,000 ரூபாய்ங்கிறது டிரைவருக்கான படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 லட்ச ரூபா. நீங்கள் 234 தொகுதிக்கும் 1 லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்திற்கு 2,34,00,000ங்கிற ஒரு கணக்கு வருது. இப்போ நீங்கள் திமுகவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 பேரை தவிர்த்துருங்களேன், 200 எம்எல்ஏக்களுக்கு காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் எல்லாமே சீனியர்ஸ், ஒரு 50 எம்எல்ஏக்கிட்டே கார் இல்லாமல் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதிமுகவில் எடுத்தீங்கன்னா 47 பேர்ட்டையும் கார் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தாவேக்கால பெரும்பாலும் மாவட்ட தலைவராக இருக்கும் போதே கார்லாம் வச்சுருக்காங்க. இப்பயுமே காரில் சட்டமன்றத்தில் காரில் தான் வராங்க, நம்ம லைவ்ல பார்க்குறோம். 1-2 இந்த கேவி குப்பம் எம்எல்ஏ, இப்போ இந்த கோரிக்கையை வச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 பேர் தான் வந்து கார் இல்லாமல் சரியான வசதி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இது கொடுப்பதுங்கிறது ஆரோக்கியமான முறை. மற்றபடி எம்எல்ஏக்களே தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு கார் வேணான்னு சொன்னா அது வரவேற்கத்தக்கது. சீனியர்ஸுக்கு வேணா, ஜூனியர்ஸுக்கு வழங்கலாம், அது இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிருந்தேன். அது ஒரு ஆய்வு செஞ்சு சொல்லிருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு கொடுத்தது கூட கிட்டத்தட்ட 2-3 முறை வெற்றி பெற்றவங்க கூட எழுந்து நின்று அப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு அவங்க ஒரு கேள்வி. அதுதான் இல்ல, கொடுக்கறது நல்லதுதான். பட் ஆனா இருக்கும்போது இன்னொரு தேவையில்லாத செலவை இழுக்க வேணாம்னு நம்ம பாக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 1 லட்ச ரூபாங்கிறது மக்கள் வரி பணம்.
தாவேக்காவுடைய தனிப்பட்ட நிதி கிடையாது, மக்கள் வரி பணம். அது இல்லாம நீங்க எம்எல்ஏக்கான சம்பளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சம்பளமும் வேற கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா தேவை உள்ள நபர்கள் மட்டும் வாங்கி கொள்ளலாம்ங்கிற ஒரு ஆணை இருந்துச்சு, ஒரு ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா தேவையில்லாத வரி பணங்கள் அது வீணாகும். ஏன்னா நம்ம திமுகவை பார்த்து அதிமுகவை பார்த்து கேள்வி எழுப்பும் போது நமக்கும் இந்த கேள்வி நம்மளை நோக்கி திருப்பி வரும். இப்படி போற வில்லு நம்மளை நோக்கி திருப்பி வந்துடும். ஸோ அந்த இடத்துல தாவேக்கா கொஞ்சம் அதை அனுசரிச்சுக்கலாம். மற்றபடி வரவேற்கிறதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு மாதத்திற்கு 2 கோடி அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு 24 கோடி, 5 வருஷத்துக்கு 100 கோடி ஆச்சு. இப்போ 100 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட், பிக் அமௌண்ட். அப்போ அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுங்கிறது ஆரோக்கியமான முறை. சில எம்எல்ஏகள் அதிகபட்சம் 20லேருந்து 25 எம்எல்ஏக்களுக்கு இல்லாம இருக்கும். அவர்கள் வாங்கிக் கொள்வதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான முறைங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வரவேற்கத்தக்கது தான். இல்ல இது எல்லாமே நான் எப்படி பாக்குறேன்னா, இது எல்லாமே ஒரு ஊழலையோ இல்ல வேற விஷயங்களையோ இது குறைக்கும். குறைக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்களோட வாகனம் வாங்க இப்ப இதுல என்ன சிக்கல்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல, எம்எல்ஏ கிட்ட கார் இருக்கும், ஆனா அவங்க கார் வேணான்றுவாங்க. ஆனா அவங்க கொடுத்த அந்த படி காசுங்கிறது வாங்குவாங்க. இப்ப அது ஒரு முறைகேடா போகும். அது முறைகேடு கணக்குல தான் வரும். இப்ப எம்எல்ஏ கார் வேணான்னு சொல்லிட்டாரோ, ஆனா எம்எல்ஏக்களுக்கு அந்த காருக்கான அலாட்மெண்ட் பண்ண ஃபண்டை வாங்க வைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும். இப்போ நீங்க அது பாருங்களேன், ஒரு மாதத்திலேயே அதுல பிரச்சனை வந்துடும். ஏன்னா நம்ம அதை சொல்றோம், ஆய்வு செய்யறதுனால தான் நம்ம சொல்லுவோம். இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு வாகனம் வச்சிருப்பாங்க, அதிகபட்சம் இல்ல வச்சிருப்பாங்க, இல்லாத வாகனம் நல்லதுப்பாங்க. இப்ப என்ன இதுல சிக்கல்கள் விடுபடும் அப்படின்னா, இவங்க எக்ஸ்ட்ரா இப்ப காருக்கான பெட்ரோலோ டீசலோ அதுக்கு உண்டான அந்த பணம் தான் கொடுத்துறாங்கல்ல, டிரைவருக்கு உண்டான விஷயங்களா இருக்கட்டும், இது மற்ற இடங்கள்ல இப்போ இவங்களோட சம்பளத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னா இதுல 180% பேர் கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். அது உண்மைதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ இதன் மூலியமா அதை குறைக்கிறாரோ, நீங்க வெளியே வாங்காதீங்க அப்படி அந்த பார்வையில் நம்ம பார்க்கலாம். பட் ஆனா வந்து நீங்க எம்எல்ஏக்கள் வந்து சம்பாதிக்காம இருப்பாங்கங்கிறது நம்ம வந்து ஒரு கனவுல பேசுற மாதிரி. அது வந்து நான் வந்து தாவேக்காவோ திமுகலாம் சொல்ல, எப்படி இருந்தாலும் எம்எல்ஏக்கள் சம்பாதிப்பாங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளருங்க பார்வையில பாக்குறோம். அதாவது அதிகமா 1 கோடி 2 கோடி கொள்ளையடிச்ச இடத்துல ஒரு 1 லட்சம் 2 லட்சங்கிறது கை வைப்பாங்க. இது வந்து ஏன்னா சமீபத்திலேயே வந்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் மேல தினமலர் பத்திரிகையில போட்டாங்க, ஊழல் பண்றாங்க, முறைகேடு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. அது இதனால குறையுங்கிறது வந்து நம்ம அது லாஜிக்கா நல்லா இருக்காது, பிராக்டிக்கலா நல்லா இருக்காது. தியரியா நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா நல்லா இருக்காது. ஸோ அதை இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்றது நம்ம கருத்து. இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, கேவி குப்பம் அந்த இவர் இப்போ இன்னொருத்தர் வந்து நான் லாங்லேருந்து வரேன் ட்ரெயின்லேருந்து. ஸோ அவங்களாம் தேவை உள்ளவங்க வாங்கிக்கோங்க, தேவையில்லாதவங்க வேணாம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளருக்கு கார்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் நாஞ்சில் சம்பத். ஓகே, பட் ஆனால் அவங்க கொடுத்தது வந்து அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ஃபண்டில் கிடையாது, அதிமுகலேருந்து இருக்கக்கூடிய கட்சி நிதியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையோ அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. அது வந்து அதுவே பேசும் பொருளாச்சு. நான் சொல்றது இது நீங்க மக்கள் வரி பணத்துல கொடுக்கும்போது இப்ப சிக்கல் வராது, நடைமுறைகள் தான் சிக்கல் வரும். ஓகே, அப்ப இதை பண்ணிட்டாங்க. இந்த பராமரிப்பு செலவுன்னு 75,000 கொடுக்குறீங்க. இப்ப பராமரிப்பு செலவு இல்லாம அட்வான்ஸ்டா அந்த கார்ல இல்லாத சிக்கலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பில்லு போடுறப்ப அந்த 75,000ங்கிறது 1.5 லட்சமா மாறும். அப்ப அங்க முறைகேடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. தேவையில்லாத சிக்கலை தாவேக்காவுக்கு உருவாக்கும்னு நம்ம சொல்ல வரோம். சரி, இதன் தொடர்ச்சியா இன்றைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல மங்களகரமா தான் வந்தாரு. என்ன விஷயங்கள் பேச வந்தாரு அப்படின்றத அழகா பேசிட்டாரு. ஆனா இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. உடனே எழுந்து நிதி அமைச்சர் வந்து போற போக்குல எல்லாம் சொல்லல, என்கிட்ட ஃபைல் இருக்கு, எப்போ ஓபன் பண்ணணும் எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு சொன்ன காரணம் என்ன? எங்க அவர் ட்ரிகர் ஆனாரு? எதனால ட்ரிகர் ஆகிறத விட தொடர்ந்து திமுக ஆதரவு நிலையில இருக்கக்கூடியவர்களும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களும் விஜய் அவர்கள் வாய் திறக்க மாட்டாரு, விஜய் அவர்கள் அதை செய்ய மாட்டார், விஜய் அவர்கள் இதை செய்ய மாட்டாருன்னு தொடர் விமர்சனங்கள் கண்ட மேனிக்கு வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தாவேக்கா வந்து விமர்சனங்களே அதிகமாக பார்க்குறாங்க. அது நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ விமர்சனங்கள் வரும்போது அந்த திட்டங்களை இவங்க மாற்றிக்கொள்வதுங்கிறது இது வேணான்னு நான் சொல்ல வரேன். என்னுடைய கருத்து, நீங்க இந்த விஷயம் செஞ்சா விமர்சனம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் செய்யறீங்க, ஏன் அவங்க கேள்வி கேட்கக்கூடிய சூழலை உருவாக்குது தாவேக்காங்கிறத நம்ம வைக்கிறோம். அப்போ தாவேக்கா இதை வருமுன் காப்போங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு முதல்வர் பேசுறதுங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வாய் திறக்க மாட்டாருங்க. இப்போ ஒரு வாய் திறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால தாங்க முடியுமாங்கிறத நான் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு விர்ச்சுவல் அரெஸ்ட் அவர் பேசுற ஒரு விஷயம், அவர் பேசி உட்காந்துருக்கக்குள்ள இங்க நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டால வைக்கிறீங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டுமா பரவும், இந்தியா மட்டுமா பரவும்னா கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வழியில எல்லா இடத்தும் பரவும் போது இன்றைக்கு முதல்வர் எந்திரிச்சு, நேத்து நீங்க விவாதத்திலே வச்சுக்கலாம், இல்ல உதயநிதி பேசும்போதே வச்சுக்கலாம், உதயநிதி முதல்வர் தான் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க, எந்திரிச்சு நின்று திருவண்ணாமலையில் நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்க,
அதுல ஏவாவேலு அமைச்சரா இருக்கும்போது பக்கத்திலேயே திருடி கனிம வளங்களை திருடி அந்த மணலை தூக்கி தான் இங்க போட்டாருன்னு சொல்லி ஒரு வாதத்துக்கு சொல்றேன் நான். சொல்லிட்டாரு முதல்வர்னா இது எந்த அளவுக்கு வைரல் ஆகும், எந்த அளவுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணணும், இது ஏன் யோசிக்க மாட்டீங்கன்னு நம்ம கேட்கிறோம். அவர் அமைதியா இருக்கிறதுக்கும் ஒரு நல்லது இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு நம்ம சொல்லலாம். அத இன்னைக்கு எங்க ட்ரிகர் ஆனாரு, என்ன நடந்தது இன்னைக்கு? அப்படி அவர் இல்ல அப்படி இல்ல, தொடர் விமர்சனங்களை தாவேகா பாக்குது. ஓகே, எங்க பாக்குது அப்படின்னா இந்த முதலமைச்சரின் அரை நியூஸ்ங்கிறது பயங்கரமா வைரலா போயிடுச்சு. ஓகே, அந்த ட்ரிகர் தான் இது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில எல்லா செய்தித்தாள்களையும் பொதுப்பணித்துறை சார்பாக முதலமைச்சருடைய அந்த அலுவலகத்துக்கான டெண்டர் கோரிக்கையை இன்றைக்கு முழுவதும் புள்ளி விவரங்களோட அரசு அதிகாரிகள் வெளியிட்டுட்டாங்க. எல்லா இதழ்லையும் வந்துருச்சு. அப்போ இங்கதான் அந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 5.51 கோடி ரூபாய் அந்த டெண்டருங்கிறது சொல்லி டெண்டர் அறிவிப்பதற்கு முன்பே வேலைகள் நடக்குதுங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தியாளர் போய் பார்த்து அதிகாரிகள்கிட்ட விசாரிச்சு போட்டதாக தான் இந்த செய்தி பரவுது. இந்த செய்தி பரவுன உடனே திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் ஊழல் இல்லைன்னு சொன்னீங்களே, ஊழல் இப்போ கொண்டு வரீங்கிறதெல்லாம் தொடர்ந்து பேசுறாங்க. நேற்று இரவு வரைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னைக்கு காலையில் பொதுப்பணித்துறை அறிவிக்குது. அறிவிச்ச உடனே இன்னைக்கு முதல்வர் ட்ரிகர் ஆகுறாரு. ஸோ இங்கே தான் என்னன்னா அவங்க தாவேகா அறிவிச்ச அந்த டெண்டருங்கிறத கிளியராக வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. நமக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள எந்த டெண்டர் வந்தாலும் அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ரூலு. 2 கோடி ரூபாய்க்கு உள்ள வந்துச்சுன்னா அதுக்கான டைம் பீரியடுங்கிறது கால அவகாசம்னு இருக்கு. 3 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு, 1 நாள் இருக்கு. இப்போ 2 கோடி ரூபாய் டெண்டர் எடுக்கிறவங்க யாரா எடுக்க முடியும்? யார் எடுப்பாங்க? ஒரு பிசினஸ் மேன் இல்ல சாமானிய. அந்த 2 கோடி ரூபாய் இல்லாதவங்க எடுக்க முடியுமா? இல்லாதவங்க எடுக்க முடியாது. அப்ப எடுக்கக்கூடியவங்க எல்லாமே வசதி தானே. அந்த 2 கோடி ரூபாய் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அந்த பர்சனுடைய பார்வையில இருந்து அந்த 3 நாள்ல அவங்களால கொடுக்க முடியும். இதுதான் அந்த டெண்டருடைய அடிப்படை வரைவு. அப்ப அந்த 2 கோடி 4 கோடி 5 கோடி 5 கோடிக்கு மேலதான் நம்ம கொஞ்ச நாள் வைப்போம். 10 கோடிக்கு மேலனா 1 மாசம் அவகாசம் இருக்கு. இது வந்து அந்த வரைவு முறைகள். இப்ப இதுலதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சிக்கல்களை கண்டுபிடிச்சு வெளியிடுறாங்க. அப்ப இங்க 2 விஷயங்கள் பார்க்கப்படுது. இதை தான் கையில் எடுத்து திமுகவும் பரப்புது. என்னன்னா நீங்க சொன்ன பிரிண்டட் பேப்பர்ல வந்த டெண்டருக்கும் ஆன்லைன்ல ஏத்தின டெண்டருக்கும் இருக்க வித்தியாசங்களை குறிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பொதுப்பணித்துறை அறிவிச்ச அறிவிப்புங்கிறது அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதே அமௌண்ட் தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. எங்கேயுமே டிஃபரெண்ட் இல்லை. அப்ப இந்த டிஃபரெண்ட்டை ஏன் திருச்சி பரவுறாங்கிறதா கேள்வியா வருது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நவீனமா மாத்துறாரு, மேம்படுத்துறாரு. இப்போ பழைய டெக்னாலஜியே தேவையில்லை, நம்ம புதிய டெக்னாலஜிக்கு மாறணுங்கிறதுக்காக நவீனமயமாக்கப்படுது இந்த முதலமைச்சருடைய அலுவலகம். இதுதான் கான்செப்ட். இங்க டெண்டர் வருவதற்கு முன்பு வேலை நடக்கலன்னு அதிகாரிகள் இன்னைக்கு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாவேகா மீது வீண் பழி பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுகிறதா ஒரு கேள்வி. அப்படி பரப்பப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த செய்தி நிறுவனங்கள் மேல டிஃபர்மேஷன் தாராளமா ஃபைல் பண்ணலாம். அதை இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு சாயங்காலமே நீங்க தயவு செஞ்சு டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம மாற்று கருத்து கிடையாது. நம்ம இதை சொல்றோம். பத்திரிகையாளரும் பகச்சு கூடாது, யாரையும் எதிர்க்க உங்க அரசு மேல ஒரு தப்பு, அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நீங்க டெண்டர்ல நீங்க தெளிவா சொல்றீங்க, ஆன்லைன்லயுமே அந்த அமௌண்ட் எங்கேயுமே வேரியேஷனே கிடையாது. நீங்க 2 கோடி 1 2 கோடி 1 5 1 1.49 கனெக்ட் பண்றாங்க. அப்ப ஒட்டு மொத்தமாக 5.51 கோடி வந்துருச்சு. நீங்க சொன்னது ஆன்லைனுக்கு வந்துருச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் வந்துருச்சு. இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா 2 கோடி ரூபாய்க்கு உள்ளதான் டெண்டர் கேட்கறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது 2.110னா 10னா 2 கோடியே 10 லட்சம். அந்த 2 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு முழுமையா ரவுண்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க டெண்டர். எப்பயுமே அதான் 1.90க்குள்ள முடிக்கணும், அதை 1.80க்குள்ள முடிக்கணும், இல்ல 1.99க்குள்ளேயாவது முடிக்கணும், 1 கோடியே 99 லட்சத்துக்குள்ள. அப்படிங்கிறப்ப அந்த 2 கோடி ரூபாய்க்கு அவங்க அறிவிச்ச அந்த டைம் பீரியட்ங்கிறது சரி. இது தாராளமா டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணலாம். இல்ல இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சி அதுவும் முதல்வரோட அறைய தயார் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பேர் வரிசை கட்டி நிக்க போறாங்க. இன்னும் சொல்லணும்னா இதுதான் சொல்ல வரேன், இதுக்கு டெண்டர் கூட தேவையில்லை, நாங்க எங்க பணத்துல பண்றோம். இந்த விமர்சனங்களை தவிர்த்துக்கணுங்கிற நான் தாவேகா. அதுதான் இன்னைக்கு நீங்க டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஆக்கப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டீங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்க மேல தவறு இல்லைன்னா இன்னைக்கு யார் யார் வீடியோக்கள் போட்டாங்களா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இது அவதூறுங்க, ஒரு பெரிய அவதூறு. இன்னைக்கு நீங்க கிளியர் பண்றீங்க. பட் இந்த விமர்சனம் வர வரைக்கும் ஏன் விட்டீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் விமர்சனம் வர வரைக்கும் விட்டீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க தாவேகா தவிர்த்துக்கணுங்கிற. இப்ப திமுகவுக்கு நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆதரவாளர்களுக்கு, அதிமுக ஆதரவாளர்களுக்கு இன்னைக்கு முதல்வர் படுத்தப்பட்ட அறையை மாத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்களுக்கு என்ன சிக்கல்? இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்களா மக்கள் வரி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் திருப்பி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 2021ல இருந்து 25 வரைக்கும் திமுக தானே இருந்துச்சு. இதே சேப்பாக்கத்துல பல்நோக்கு மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கட்டப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? கலைஞர் கட்டினது என்ன நோக்கம்? தலைமைச் செயலகம். எதுக்காக தலைமைச் செயலகம்?
பழைய தலைமைச் செயலகம் பத்தலன்னு கட்டினாரா? ஆ, நவீனமயமாக்கப்பட்ட தலைமைச் செயலகம். அப்படிதான் மாறுது. நவீனமயமாக்க தலைமைச் செயலகம். அந்த தலைமைச் செயலகத்தை 21ல இருந்து 25 வரைக்கும் உங்கள் தந்தையார், உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கட்டின அந்த கட்டிடத்தை நீங்க ஏன் பல்நோக்கு மருத்துவமனையா தொடர்னீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு இருக்க சட்டசபை நார்மல் சட்டசபை, நவீனமயமாக்கப்பட்ட சட்டசபையை தான் கலைஞர் கட்டினாரு. அது அரசியல் ஈகோ காரணமாக ஜெயலலிதா அதை ஏற்கவில்லை. பல்நோக்கு மருத்துவமனையா நீங்க 21ல இருந்து 25 வரைக்கும் ஆட்சியில இருந்தீங்களே, உங்க தந்தை கட்டினது தானே, உங்களுடைய கொள்கை தலைவர், உங்களுடைய கட்சி தலைவர் கட்டினது தானே. அதை ஏன் நீங்க நவீன சட்டசபையா மாத்தலங்கிறத நான் கேட்கிறேன். இங்க 5.51 கோடி இது முதலமைச்சருடைய அறைக்கு. நீங்க இந்த கட்டினீங்களே சட்டசபை, இது எத்தனை ஆயிரம் கோடி? எத்தனை ஆயிரம் கோடி? இதை பத்தி யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏங்க அது வீண் போய் கிடக்குங்க. நீங்க அந்த சட்டசபைக்கு வெளியவே பல்நோக்கு மருத்துவமனைக்கு வெளியவே கலைஞர் சிலை திறக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அந்த பில்டிங்கை நீங்க சுத்தி போய் பாருங்க. ஆதன் தமிழ் சார்பாக ஒரு வீடியோ கூட போய் எடுத்து போடலாம். நீங்க ஒரு அவ்வளோ துர்நாற்றம், அவ்வளோ சமூக விரோதிகளோட பாட்டில், சரக்கு பாட்டில் அது இதுன்னு கிடக்கு. நீங்க 5 வருஷத்துல அந்த கட்டிடத்தை போய் பராமரிக்க கூட கிடையாது. நீங்க எப்படி மக்கள் நலன் மேல எப்படி நீங்க அக்கறை செலுத்துறீங்க? இங்க பல கோடி ரூபாங்க அந்த கட்டடம். எத்தனை கோடி தெரியுமா? அது வாழ்நாளே அது நம்ம அந்த மாதிரி கட்ட முடியாதுங்க. அந்த மாதிரி அவர் கட்டினாரு, பாராட்டுறோம். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது நீங்க பராமரிக்கலையே. மக்கள் வரி பணத்துல தான் கட்டினீங்க. திமுகவுடைய நிதியில இருந்து கட்டினீங்களா? இல்ல திமுகவுடைய தனி ஃபண்டு அமைச்சர்கள் யாராவது எல்லாம் கலெக்ஷன் பண்ணி பண்ணீங்களா? மக்களுடைய வரி பணத்துல தானே கட்டினீங்க. அப்ப பல்நோக்கு மருத்துவமனை தவிர்த்து, அந்த மருத்துவமனைக்கான இருக்கக்கூடிய இடத்தை தவிர்த்து அதிகமான ஸ்பேஸ் இருக்குங்க. இன்னும் அது வேஸ்டா கிடக்குன்னு சொல்றேன். அதை ஏன் நீங்க சரி செய்யல? அப்ப அந்த கேள்வி வருது இல்ல. அப்ப தாவேகா அது ஏன் இப்ப செஞ்சிருக்கணும்னு இவங்க கேள்வி கேட்பாங்க. தாவேகாவுக்கு அது அவசியம் இல்லை. தாவேகாவுக்கு இது போதுமானதுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் முதலமைச்சருடைய அறையை மட்டும் தான் நவீனமயப்படுத்துறாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் வருவாங்க, தூதர்கள் வருவாங்க, மற்ற கண்ட்ரியோட தூதர்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய கம்பெனில இருந்து வேற நாட்டுல இருந்து சிஇஓக்கள்லாம் வருவாங்க. உலகமே ஆமா. அப்ப டிஜிட்டலா இருக்கும்போது ஒரு முதலமைச்சருடைய அறை பழைய காலத்து பாரம்பரிய முறையில இருக்கும்போது அது ஒரு சின்ன நெருடலா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில நிறைய ஏஐ சிஸ்டமேட்டிக்லாம் உள்ள கொண்டு வராங்க அந்த அறைக்குள்ள. ஸோ அதுதான் அந்த விஷயம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ஆட்சி காலத்துல நவீனமயமாக்கப்பட்ட சட்டசபையை நீங்க ஏன் அதை பராமரிக்கலன்னு நம்ம கேட்கிறோம். அது மக்களுடைய வரி பணம். இதாவது 5 கோடி ரூபா. இப்ப நீங்க இந்த 5 கோடி ரூபா வேணாம்னாலும் தாவேகா காசுலயாவது அவங்க பண்ணிடுவாங்க. நீங்க அதை சரி செய்ய முடியுமா? பல ஆயிரம் கோடி அது உங்களால சரி செய்ய முடியுமா? நீங்க போய் அதை பராமரிக்க கொடுக்கல. சரி, சட்டசபையா மாத்த வேணாம், அது சுத்தி அந்த காம்பவுண்ட் ஒழுங்கா இருக்கா, காம்பவுண்டை சுத்தி நீங்க பராமரிச்சீங்களா? இதை நம்ம ஒரு கேள்வியா கேட்கிறோம். இதுக்கு பதில் இல்லையே. நீங்க இதை பேசுனீங்கன்னா அதையும் நீங்க பேசணும்ல. ஓகே, அததான் நம்ம சொல்ல வரோம். இங்கதான் முதல்வர் அவர்கள் ட்ரிகர் ஆயிருக்காரு. நம்மளோட அறை இதுதான் முழுமையான இஷ்யூவே. ஓகே, இன்னொரு விஷயமும் அவரு சொல்றாரு, பேசவே இல்லை. எனக்கு எப்ப பேசணும், எங்க பேசணும் தெரியும். மக்கள் தான் எங்களை விரும்பி இங்க அமர வச்சிருக்காங்க. அது உண்மைதான் முரளி. நீங்க ஏன் அவரை பேச வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நான் திமுக கிட்ட கேட்கிறேன். அவர் பேசி, இவங்களுக்கு என்ன தெரியுமா, அவர் பேசி தவறுதலா பேசணும். அந்த தவறுதலை இவங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி அடின்னு அடிக்கணும். இதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா அங்க உங்களுக்கே ஆபத்து இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு எந்திரிச்சு உதயநிதி செய்த தவறை சுட்டி காட்டுறாரு, இல்ல முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களை முறைகேடுகளும் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போகுங்கிறத நீங்க என்னீங்களா? இன்னும் நீங்க இந்த தேர்தல் தோல்வியிலேருந்து இன்னும் விடுபடலை. அப்ப அதற்கு முன்பே நீங்க திரும்பி அடி வாங்கணும்னா இந்த 5 வருஷம் ஃபுல்லா திமுக நீங்க அடி வாங்குவீங்க. இது எப்படி எடுத்துக்குவீங்கன்னு நான் கேட்கிறேன். ஓகே, உங்களுக்கு சொல்றதே மட்டமான ஸ்ட்ராட்டஜிங்கிற, திமுகவுக்கு சொல்லி கொடுக்குறதே மட்டமான ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு, நான் அந்த ஃபைலை ஓபன் பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. ஒரு முதல்வர் ஆதாரம் இல்லாமல் இந்த விஷயத்தை பதிவு செய்வாரா? அப்ப ஆதாரம் இருக்குல்ல, ஒருவேளை நடவடிக்கை எடுத்துட்டா நீங்க தாங்குவீங்களா? எப்படி உள்ளாட்சி தேர்தலை சமாளிப்பீங்க? எப்படி கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சமாளிப்பீங்க? அப்ப தாவேகா பலமிக்க ஒரு சக்தியா இருக்கும்போது உங்ககிட்ட அந்த பலம் இல்லாதப்போ அமைதியான முறையில தான் நீங்க அணுக முடியும். நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க விஜய் அதை செஞ்சா ஊழல், விஜய் இதை செஞ்சா முறைகேடு, தாவேகா இது பண்ணா அப்படி எல்லாத்தையும் குறை சொல்றீங்கிற கேள்வி வருது. இன்னைக்கு பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார்லங்க, அவர் செய்தியாளர்களை தாக்குன ஞாபகம் இருக்கா? ஒரு வாரம் ஓடிச்சு. ஏதாவது திமுக ஆதரவு பத்திரிகையாளர் பழனியாண்டி செஞ்சது தப்பு, ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும், யாராவது ஒரு ஆள் பேசினாங்களா? இல்லை. போராட்டம் பண்ணீங்களா பிரஸ் கிளப்ல? இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏன்னு சொன்னோன்னா நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க? அந்த தாவேகா எம்எல்ஏ மேல 21 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தேன். மேக்சிமம் இந்த சட்டசபை முடிஞ்சோன்னா இந்த எம்எல்ஏ அரெஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, உண்மைங்க. எஃப்ஐஆர் 21 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீது முதல்வர் ஒப்புதல் இல்லாமலே வழக்கு பதிவு செஞ்சிருப்பாங்க காவல்துறை. அப்ப முதல்வர் எந்த அளவுக்கு நியாயமான முறையில் நடந்துக்கிறாருங்கிறது நம்ம இங்க பாக்குறோம். நீங்க பழனியாண்டியில எம்எல்ஏ மேல வழக்கு போட வேணாம், அட்லீஸ்ட் அந்த கட்சியில இருந்து ஒரு உறுப்பினர் பதவியில இருந்து தூக்குனீங்களா நீங்க? ஓகே. அப்ப அதை பத்திலாம் யாருமே பேச மாட்டீங்க. புதுக்கோட்டையில
இந்த கனிமவள கொள்ளை குறித்து தகவல் சொன்ன ஜகுபர் அலின்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். பார்த்துருப்போம் அந்த வீடியோலாம். இப்போ அதை பத்தி நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. அண்ணாதுரைன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் பட்டுக்கோட்டையில, அவர் டிஎஸ்பியவே மிரட்டினாருங்க கனிமவள கொள்ளை குறித்து. எல்லாமே இருக்கு, செய்திகள்ல இருக்கு. அப்ப அவர்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல. நீங்க எப்படி தாவேக்காவை பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, இல்ல இந்த இடத்துல தான் அவரும் உணர்ச்சிவசப்பட்டு அதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு முதல்வருக்குன்னு அந்த கோவம் வரும்ல, அதான் அவர் வெளிப்படுத்துறாரு. அது நியாயமானது. நீங்க மறுபடியும் சீண்ட இது எல்லாமே உங்களுக்கு தான் பாதிப்பு, திமுகவுக்கு தான் பாதிப்பு. கண்டிப்பா அதை தான் நம்ம சொல்றோம். இல்ல அவர் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்றாரு, நான் பேசுறேன்னா இடைத்தேர்தலையாவது யாருக்காவது நல்லது நடக்கட்டுமோன்னு சொல்லிட்டு தான் நான் பேசாம இருக்கேன்றாரு. யார சொல்றாரு, என்ன சொல்ல விரும்புறாரு? ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ள வரணும்னு முதல்வர் விரும்புறாரு. அதுதான் உண்மை, ஃபேக்ட். அதுதான் அது அவர் சொன்னதோட விளைவு. அவர் உள்ள வரணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. நீங்க சட்டசபையை இன்றைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுகங்கிறது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதை விட எதிர்க்கட்சியாக இருந்த வரலாறுகள் அதிகம் நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு இந்திய அளவுல எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்டது. ஆனா இன்றைக்கு விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி திமுகவுடைய எதிர்க்கட்சி திமுக போன்று செயல்படுகிறதாங்கிறதா இங்க கேள்வி. ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சது ஆக்கப்பூர்வமான அரசியல், முன்னாள் அமைச்சர்கள் எடுத்து வந்தது எதுவுமே ஆக்கப்பூர்வமான அரசியல். இன்னைக்கு ஐ பெரியசாமி பேசுறாரு, பதிலடி புஷியானந்த் கொடுக்குறாரு. ஆனா உங்க ஆட்சியில இன்னும் வரைக்கும் ஃபவுண்டேஷனே போடலங்கிறாரு. அப்ப அது முறைகேடு, பணி முடியலன்னு அர்த்தம். அப்ப நீங்க இதுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியல. இந்த அரசியலை ஸ்டாலின் எதிர்க்கிறார். யார? திமுகவில எதிர்க்கிறாரு. அன்னைக்கு உடனே என்ன பண்றாரு, எம்.ஆர்.கே. பழனிசாமி நகைச்சுவா பேசுறாரு, எடப்பாடியிட்ட பேசுறாரு. இதெல்லாம் செய்திகளை பார்த்து ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு அறிவாலயத்துல கூட்டம் நடந்துச்சு, அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம். லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. அடுத்த நாள் காலையில ஜூவில ஒரு நியூஸ் கார்டு வருது, ஜூவில கட்டுரை வருது, உதயநிதி ஸ்டாலினுக்கு சீனியர்கள் மேல ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு. யாரு? திமுக சீனியர்கள் மேல அச்சம்னு சொல்றதை விட டவுட் வந்துருச்சு. நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, எதிர்கட்சி தலைவராக உதயநிதியை இருக்கக்கூடிய சீனியர்களை அசிங்கப்படுத்துறாங்களோங்கிற அச்சம் வந்துருச்சுன்னு ஜூவில கட்டுரை வருது. ஒரே நாள் எப்படி இது ரெண்டுமே நடக்கும்? நைட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, காலையில ஜூவில கட்டுரை வருது. எப்படி இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது? அப்ப ஒட்டு மொத்தமாக தாவேகாவுக்கே தெரிகிறது எதிர்கட்சியாக பலவீனமாக இருக்கு திமுகங்கிறது. அப்ப எனக்கு ஈக்குவலா ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்தால் நல்லா இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறாருங்க. அவர் விரும்புறாரு. இவ்வளவு ஓப்பனா யாரும். ஆனா இந்த அளவிற்கு இந்த உதயநிதி கிட்ட பேசுற அளவுக்கு காரசாரமான விவாதங்கள் ஸ்டாலின் அவர்கள் இருந்தா நடக்காது. இன்னும் நாகரிகம் அதிகமாவே கடைபிடிக்கப்படும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா திமுகவுடைய குறைகள் அதிகமாக வெளியே வரும். இல்ல என்னவா இருக்க போகுது, எந்த தொகுதியா இருக்க போகுது? இது இவர் பேசுனதுல இருந்து அடுத்த கட்டம், அடுத்த தொகுதி திமுக திருச்சி கிழக்கு அது இதெல்லாம் சொல்றாங்க. பட் பெரும்பாலும் திருச்சி கிழக்குங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு, சஜெக்ஷன் இருக்கு. சரி, ஏன்னா அது நேருவோட அண்டர்டேக்கிங்ல இருக்கு. பெரும்பாலும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்கிறனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டா தான் இருக்கும். ஆனா இங்க தாவேக்கா நிப்பாடக்கூடிய வேட்பாளர் சாமானிய வேட்பாளர் தான். அது நான் இப்பயே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாவே சொல்றேன். கட்சியில 20-30 வருஷமா இருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நிறுத்த போறாங்க. லாரன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் லாரன்ஸை நானே பேசினேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு, நீங்க உடனே வந்த உடனே எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லி நீங்க பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லா சேனல்லையும் உங்களை பத்தி பேசுறப்ப நீங்க மறுப்பு தெரிவிக்கல. உங்கள் மீது விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் தான் திருச்சி கிழக்குல நான் கிடையாதுன்னு நீங்க வீடியோ போட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாரன்ஸ் எல்லா ஊடகத்திலையும் பேசப்பட்டது. அப்ப நான் ஒரு சேனல் உட்காந்து பேசி அது பெருமளவுக்கு வைரல் ஆச்சு. அது அவருமே பார்த்தாரு. ஏன்னா கட்சிக்காக பாடுபட்டவனுக்கு தான் சீட்டுன்னு அவர் மேடையில அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது லாரன்ஸுங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்காதீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அவருக்கு அது ஆரோக்கியமா இருக்குன்னு. நான் சொல்லி முடிச்சு ஒரு வாரத்திலே ஒரு வீடியோ போட்டாரு. அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். அது போல சாமானியனுக்குன்னு ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு செலிபிரிட்டியை கொண்டு வந்து அங்க நிப்பாட்ட முடியாதுங்கிறது தாவேகாவுக்கும் தெரியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அங்க ஒரு 4 பேர் சாமானியர்கள் இருக்காங்க. அதுல ஒரு 2-3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஆளுங்கிறது கன்ஃபார்ம். பட் அங்க இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் நின்னாலும் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான பர்சன் நிக்க மாட்டாங்கிறது ஒரு வாய்ப்பு. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் ஸ்டாலின் வரணும் விரும்பினாருன்னா அந்த சாமானியர் அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காது. ஓகே, இல்ல இறுதியா ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த தாவேக்காவுக்கு எப்படி அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்களோ 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்றதையும் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறாங்களே. ஏன்னா ஒரு அதிமுக பேசும் பொழுது அவை முன்னவர் மட்டும் தான் பேசி அவங்களை ஆஃப் பண்றாரு. மற்றபடி முதல்வராக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுகவுக்கு பதிலடி தான் அங்கே வந்துகிட்டு இருக்கு. காரசார விவாதமும் அங்கதான் இருக்கு, அனல் பறக்க விவாதமும் அங்கதான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்றத அவங்க கட்டமைச்சிட்டாங்களோ. 2 பேர் தான், நீங்க நான், நீங்க என்ன சொன்னாலும் பதில் எங்ககிட்ட இருக்கு அப்படின்றத அவங்க அங்கேயும் ஆணித்தனமா நிரூபிக்கிறாங்களோ. இப்போ என்னன்னா இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
சட்டசபையில வந்து இப்ப அதிமுக வந்து ஆட்சிக்கு வரல, தாவேக வந்து புதுமையான கட்சி, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஒரு ஆட்சி அதிகாரத்துல வராங்க. இவங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்ல. அப்ப இந்த கட்சி வரும்போது நாங்க ஊழலுக்கு எதிராக, முதல் விஷயம் ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக, ஏற்கனவே மக்கள் வரி பணத்துல கை வச்சவங்களை விட மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படிங்கிற ஒரு கட்சி வரும்போது ஆளுங்கட்சியாக அவங்க வேலையை சரியா செய்றாங்க, 100% சரியா செய்றாங்க சட்டசபையில. அப்ப எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய நீங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு தான் நீங்க சட்டமன்றம் போறீங்க. இப்ப நீங்க ஏவா வேலு குறித்து ஒரு விமர்சனம் வருது. ஐ பெரியசாமி வைக்கிறாரு, ஏஎன் நேரு வைக்கிறாரு, உதயநிதி வைக்கிறாரு. நீங்க உதயநிதி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரீங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் சரத்தை ஏன் உள்ள இழுக்கிறீங்க? ஒரு கேள்வி வருது இல்ல, அமைச்சர் சரத்தை நீங்க இழுக்கிறீங்க. இப்ப அமைச்சர் எந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்றாரு. இப்ப அதே அமைச்சர் அன்றைய தினம் அவர் அமைச்சரா, எம்எல்ஏவா? இல்ல. அன்றைக்கு தாவேகாங்கிற கட்சியை ஆரம்பிக்கல, வெறும் மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி அவரு. அவர் அப்போ இளைஞருங்கிற அந்த பார்வையில தான் வரும். அப்ப அந்த இளைஞர்களுக்கு போதை கொடுத்தது யார்? ஒரு வாதத்துக்கு சொல்றேன். அப்ப இளைஞர்களுக்கு போதை கொடுத்தது அப்ப நீங்க திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. அப்ப இந்த கட்டமைப்பை ஏன் நீங்க உருவாக்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா 21ல இருந்து 25 வரைக்கும் தான் நீங்க சரியா பண்ணலன்னு தான் இங்க வாதம். இல்ல, அதிமுக கேட்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பொருட்டா மீன்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க, பதில வலிக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு காரசாரமா அதான் முரளி என்னன்னா, இப்போ நீங்க எடப்பாடி பீரியட்லயும் ஸ்டாலின் பீரியட் தான் நமக்கு கணக்கு வரும். சரி, நீங்க தாவேகா ப்ரொஜெக்ட் பண்ணதே எலெக்ஷன்ல அதுதான். திமுகவுக்கு அது தெரியலன்னு நான் சொல்ல வரேன். இப்பயுமே இந்த நொடி வரைக்குமே திமுகவுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. தாவேகா டிஃபெண்ட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றதே 21ல இருந்து 25 வரைக்கும் ஸ்டாலின் பீரியடை மட்டும்தான். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க ஏன் போட்டு குழப்பிக்கிறாங்க திமுகன்னு தெரியல. இந்த திட்டங்களையும் அவர் செஞ்ச அந்த 5 ஆண்டுகள ஆட்சி முறைகளை வைத்து தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. அங்க எடப்பாடி பீரியட்ல மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா, மிஸ்டர் ஜெயலலிதாங்கிறத சிஎம் பதிவு செய்யறாரு. கலைஞருக்கான உடனே சாரி கேட்கிறாருன்னா அந்த 2 லீடர்களுக்கு எந்த குறையும் இல்லைங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. அந்த 2 தலைவர்கள் இருக்கும்போது மக்களுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றமும் இருந்ததுங்கிறத விஜய் அவர்கள் ஒத்துக்கிறாரு. அப்ப எங்க சிக்கல்னா 21ல இருந்து 25 வரைக்கும். அப்ப நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல பண்ணதுதான் பிரச்சனையே. அந்த பிரச்சனைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு படி மேல ஊழல்னு சொன்னா எஸ்கேப் ஆவறீங்க, பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னா எஸ்கேப் ஆவறீங்க, எங்க ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, எஸ்கேப் ஆவறீங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ எதிர்க்கட்சியா நீங்க சொல்ல வேண்டிய தகுதி உங்களுக்கு இருக்கு. முகாந்திரம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு, எடப்பாடி கூட கிடையாது. அப்ப இங்க மக்கள் தேர்ந்தெடுத்ததே இந்த 21ல இருந்து 25 உடைய ஆட்சியின் அவல நிலைன்னு தான் தாவேகா எடுத்து வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதாங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜி. நீங்க திரும்பி எப்படின்னா தலைகீழா கொண்டு வரீங்க. அது அப்படி கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். புரோட்டா சூரி சொல்லுவார்ல, கோடாலிடா ஃபர்ஸ்ட்ல இருந்து, அப்படிலாம் கிடையாது. அவங்க டிஃபெண்ட் பண்ணது தெளிவா தெரியுது. தாவேகாவோட பாலிடிக்ஸ்ங்கிறது ஜெயலலிதாவை குறை சொல்லவில்லை, கருணாநிதியை குறை சொல்லவில்லை. அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் யூஸா இருக்கு. நாங்க குறை வைக்கிறது 21ல இருந்து 25ங்கிறோம். ஆனா இங்க திமுக ஒரு படி மேல போய் கொள்கை கொள்கை கொள்கைன்னு திரும்பி அதுக்குள்ளே வரீங்க. அது கிடையவே கிடையாதுன்னு. அது முடிஞ்சிருச்சு, அந்த பாலிடிக்ஸே முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க கொண்டு வர பாலிடிக்ஸே நீங்க பண்ண தப்ப வெளியே கொண்டு வராங்க. இதுல இருந்து அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்ப நீங்க உண்மையை ஒத்துக்கணும். இதுதான் பண்ண முடியும். அப்ப 2வது என்ன பண்ண முடியும்னா, உண்மையை ஒத்துக்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா அவதூறுகளை தாவேகா மேல நம்ம பரப்பணும். இதுல 2ல 1 நடக்கும். உங்களுக்கு 1 நடக்குது, சரி, அது நீங்க பாப்பீங்க, நடந்துட்டும் இருக்கு. சோ அந்த அவதூறுகளும் பொய் செய்திகளும் பரப்பப்படுகிறது. இது உண்மை. அப்ப உண்மையை அவங்க ஒத்துக்குவாங்களான்னா, ஒத்துக்கிட்டாங்கன்னா திமுகவுக்கு எதிர்காலத்திற்கு நல்லதாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த சிக்கல்ல தான் திமுக இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணிகளை ஃபுல்லா உடைச்சு காலி பண்ணிச்சு தாவேகா. திருமாவளவன் தெளிவா மாநாட்டிலே சொல்லிட்டாரு, நான் தம்பி விஜய் கூட தான் முழுமையான கூட்டணியில இருக்கேங்கிறப்ப. தாவேகாவுக்கு கூடுதலாக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய பலம் இருக்கு, திமுகவுக்கு இல்ல. அப்ப இல்லாத போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கதான் தவறான ஸ்ட்ராட்டஜியை திமுக எடுத்து வைக்குது. தாவேகா மேல எல்லா தேவையில்லாத அவதூறுகள் எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறீங்க. அப்ப அந்த அவதூறுகளை களையும் போது நிறைய சிக்கல்கள் வெளியே வருது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சிபிஎம் கண்டனம் சொல்லி மண் செய்திகள்ல ஒரு கார்டு வருது. என்னன்னா, போக்குவரத்து துறையில வட மாநிலத்தவர்களுக்கான பணி ஆணை. அந்த பணி ஆணை போட்ட டேட் என்னன்னா ஜனவரி 13. டெண்டருக்கான க்ளோசிங் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17. 13க்கும் 17க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த 2 மாதத்திலும் ஆட்சியில இருந்தது யார்? திமுக. அப்ப அந்த உண்மையை நீங்க எப்போ ஒத்துக்குவீங்க? நீங்க வெளிப்படையா வந்துருச்சு இல்ல. அப்ப மார்ச் 18ஆம் தேதி நீங்க அப்ரியன்ஸ் டேட் போறீங்க. அப்ரியன்ஸ் டேட்னா பணி ஆணையை ஏற்கக்கூடிய நாட்கள், இவங்களுக்கு தான் டியூட்டின்னு சொல்லி மார்ச் மாசம் போறீங்க. மார்ச் மாசம் ஆட்சியில இருந்தது யாரு? திமுக. அப்போ அந்த மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஹோல் டெண்டருக்கான அரசு ஆணை பிறப்பிக்கக்கூடிய டேட் ஆகஸ்ட் 6ன்னு நீங்க தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. தாவேகா மென்ஷன் பண்ணல. இப்ப நீங்க சிக்கிட்டீங்களா?
தாவேகா மேல ஒரு புகார் சொல்றீங்க, அந்த புகாரை உள்ள போய் பார்த்தா நீங்க மாட்டிட்டீங்களா? இதுதான் பிரச்சனை திமுகவுக்கு நான் சொல்ல வரேன். ஒட்டுமொத்தமாக திமுக இந்த 5 ஆண்டுகள் நிறைவுல நிறைய அள்ளி போட்டாங்க. இதுதான் உண்மை முரளி. நீங்க முகாம்னு ஒண்ணு நடத்துனாங்க. அந்த முகாம்ல மட்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு மகளிர் உரிமை தொகை. அந்த முகாம்ல மட்டும் எத்தனை உரிமை தொகை சென்ஷன் ஆயிருக்கு தெரியுமா? அதுக்கு முன்பு 4 வருஷம் கிடையவே கிடையாது. அவ்வளவு தொகைகள் வந்திருக்கு. அதே போல இந்த மகளிர் சுய உதவிகளுக்கான மேம்பாட்டுல 108 கோடி ரூபாய் முறைகேடு. இப்ப நீங்க தானே ஆதாரத்தை கொடுக்க சொன்னீங்க. ஆதாரம் ஒன்னொன்னு வெளியே வருது. இப்ப நீங்க எந்த முகத்தை வச்சுட்டு தாவேகாவை நோக்கி கேள்வி எழுப்புவீங்க? எல்லாத்தையும் தாவேகா மேல ஒரு பொய் பிரச்சாரத்தையும் அவதூறையும் கட்டமைச்சிட்டீங்க. கொள்கைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. இப்ப எல்லாமே புள்ளி விவரங்களோட வெளியே வரும்போது உங்களுக்கான பதில் என்ன? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். எந்த கட்சியினுடைய தலைவரை கருணாநிதி அவர்களை எப்படி கேவலப்படுத்தணுமோ அப்படி கேவலப்படுத்திய நாம் தமிழர் கட்சியை திமுக வக்காலத்து வாங்கி டிபேட் சேனல்கள்ல பங்கேற்கிறத பார்க்க முடியுதுங்கிறப்ப அப்ப திமுக எந்த எல்லைக்கு போக தயாராங்கிற ஒரு கேள்வி இருக்க. உங்களுடைய கொள்கை எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். திருட்டு ரயிலில் வந்த கருணாநிதின்னு சொன்னதே அந்த கட்சி தலைவர் தான். சண்டாளன் கருணாநிதி வேணா நான் பாடுறேன் என் மேல வழக்கு போட்டுன்னு சொன்னது அந்த தலைவர் தான். அந்த தலைவர் எப்படி நவீன தேசிய தலைவரா மாறினாரு? இது சொல்றது முன்னாள் திமுக எம்எல்ஏ. திமுக நிர்வாகி சொல்லக்கூடாது. திமுக முன்னாள் எம்எல்ஏ அவரு. இது எப்படி வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். அப்போ திமுகவுடைய அரசியல் உங்களுக்கு புரியுதா? நாங்கள் விஜயை எதிர்க்க எந்த எல்லைக்கும் போவோம், ஆனா விஜய் எந்த எல்லைக்கும் போக கூடாது. இது எப்படி லாஜிக்னு நான் கேட்கிறேன். இப்ப இவங்க நெரட்டிவ் செட் பண்ணலாம், விஜய் நெரட்டிவ் செட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியுங்கிற? அரசியல் கட்சி என்றால் நெரட்டிவ் ஓடும், ஸ்ட்ராட்டஜி ஓடும். இந்த ரெண்டையுமே முதல் முறையாக கொண்டு வந்ததே திமுக தான். சிறப்பு. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. இன்னும் சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.